உங்களுடைய ஓட்டு யாருக்கு போட போறீங்க? விஜய் தான் போட போறோங்க. விஜய் ஏங்க இந்த மாதிரியான ஒரு முடிவு எடுத்துருக்கீங்க? அவர் வரணும்னு எங்களுக்கு ஆசை. அவர் வந்து நல்லா எங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாம் ஏதாவது அவர் நல்லதா செய்யணும்னு பாக்குறோம். கஷ்டப்படுறோம் நாங்கெல்லாம். இதுக்கு இவ்வளவு நாள் எல்லாருமே எதுவுமே பண்ணலையே. எங்களுக்கு 1000 ரூபாய் மகளிர் காசு கூட வரல. எனக்கு எதுவுமே வரல. விஜய் வந்து எங்களெல்லாம் பார்க்கணும், ஏதாவது எங்களுக்கு உதவி பண்ணணும் கஷ்டப்படுறவங்க. இந்த தொகுதியில இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு எந்த விதமான உதவியும் எதுவும் பண்ணல. யாருமே எதுவுமே பண்ணல. நாங்க கஷ்டப்பட்டுதான் நாங்க சாப்பிடுறோம், எல்லாமே நாங்க இருக்கோம். அதனால விஜய் சாய்ஸ் வந்து உங்களுக்கு விஜய் தான் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். ஸ்டாலினா விஜயான்னு பாக்கும்போது விஜய்க்கு தான் உங்க ஓட்டு. உங்க ஒரு ஓட்டு மட்டுமா? இல்ல, எங்க வீட்டுல இருக்கோம் 10 ஓட்டு இருக்கு. 10 பேர் இருக்கோம். 10 ஓட்டும் விஜய் தான் போடுவோம். எங்க பசங்க, எங்க பொண்ணு, பையன், எங்க வீட்டுக்காரர், எங்க தம்பி தங்கச்சி எல்லாமே இருக்கும். ஒன்னாதான் இருக்கும் எல்லாமே. நம்புறோம் அவர் வந்து எங்களெல்லாம் பார்த்து செய்யணும் ஏதாச்சும். நாங்க இதுவரையும் எனக்கு மகளிர் காசு கூட 1 ரூபாய் வரல, எந்த இதுவும் வரல எங்களுக்கு. அதனால இவர் வந்து பார்த்து எங்களுக்கு கஷ்டப்படுறவங்களும் உதவணும். நீங்க எத்தனை வருஷமா ஓட்டு போட்டுருக்கீங்க? நான் ஓட்டு ஒரு 25 வயசுல இருந்து போட்டிருக்கேன். இப்போ எனக்கு வந்து 42 43 வயசு ஆகுது. போட்டுதான் இருக்கும். யாருக்கு போட்டுருக்கீங்க? அவருதான் ஸ்டாலின். ஆமா, விஜய் போட போறோம். இப்பதான் மாத்த போறோம். இந்த வாட்டி மாற்றம் தேவை எங்களுக்கு. இந்த வாட்டி மாற்றம் வேணும். விஜய் தான் போட போறேன். வேற யாருக்கும் விஜய் தான் இந்த வாட்டி போட்டு. எங்களுக்கு எல்லாம் நல்லது செய்யணும். அதுக்காக நாங்க பாக்குறோம்.